வணக்கம் மிதுன ராசிக்காரர்களே. உங்களுக்கு இப்போ சிம்மத்திற்கு மாற்றமான செவ்வாய் நன்மை தருவாரா? நன்மை தரத்தானே வேண்டும். என்ன சார், 6ஆம் அதிபதி நீச வீட்டில் இருந்தால் வாயை கொடுத்துடாதீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் போன திருப்பு மிரட்டினீங்க. இப்போ நன்மை தருவான்னு சொல்கிறீங்களே, உண்மைதான். ஏன்னா உபய வீடுகளுக்கு பாம்புகள் கெடுதல் செய்யாது. இப்போ பாம்பின் சாரத்தில் ஜூலை 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 3 வார காலங்கள் அவர் கேதுவின் சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன் தானையா. அதன் பிறகுதான் சற்று நாம் யோசிக்க வேண்டும். பூரம் செல்லும்போது சுக்கிரனுடைய சாரத்தில் ஜூலை 1ஆம் தேதி போகிறார். ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போது குழந்தைகள் நிமித்தமாக ஏதேனும் செல்ல வரலாம் ஐயா, மற்றபடி ஏதேனும் தொல்லைகளாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தான் உண்டு. கண்டிப்பாக நன்மைகள் வருமா? வரும் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்கிறார் நம்முடைய செவ்வாய். அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமரும்போது நமக்கு யோகம்தானே. கண்டிப்பாக யோகம்தான். யோகத்தை கொடுப்பதற்குத்தான் வருகிறார். எதிரிகளை பந்தாடுவீர்கள், ஆனால் பங்காளியுடன் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா பங்காளியுடன் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஜென்மகுரு உங்களை நிதானப்படுத்தலாம். ஜென்மகுரு கண்டிப்பாக நிதானப்படுத்தும். யோகத்தை தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. கணவன் மனைவியே சின்ன உரசெல்லாம் வந்து போகலாம். ஆனால் செவ்வாய் மட்டும்தானே இந்த பலனில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதே செவ்வாய் உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அப்பா ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்பாவுடன் சிறு மோதல்கள், சிறு கருத்து வேறுபாடுகள். ஐயா, செவ்வாய் பார்த்தா கருத்து வேறு தான் ஏற்படுமா? அவன் வெட்டு குத்துக்கிறவமா செய்யா. அப்போ வெட்டு குத்துக்கிறவமா இருந்தால் சில சண்டையெல்லாம் போடத்தானே செய்வார். அதுதானே உண்மை. அடுத்து போனீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் கண்டிப்பாக உண்டு. யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுனத்துக்கு இப்போ நினச்ச காரியம் கூடும். இத்தனை நாளாக சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. கல்யாணம் பண்ண நினச்சோம்னா வேண்டாமே பார்த்துக்கோமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ பொண்ணு வந்தால் கட்டுவேன், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கட்டுங்கப்பா, தேதியை குறிங்கப்பா அப்படின்னு போவீங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு நல்லதே நடக்கும் தன்னோட பார்வையால். கண்டிப்பாக மருதமலையானை கும்பிடுங்கள் மிதுன ராசிக்காரர்கள், நலம் பெறுவீர்கள்.